வாழ்வதற்காகவும் தன் சொந்த நிலத்தில் இன்றைக்கு உரிமைகளற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் குடிகள் மீண்டு எழுவதற்காக அனைத்து தமிழ் குடிகளுக்குமான விகிதாச்சார பங்கீட்டு உரிமையை வென்றெடுக்க வேண்டியும் தமிழர் நடுவம் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரங்கவழி கருத்தியல் புரட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய அண்ணன் செல்வா பாண்டியர் உள்ளிட்ட தமிழர் நடுவத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் கடந்த சில நாட்களாக கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த விகிதாச்சார பங்கீட்டு உரிமையின் அவசியத்தை தொலைக்காட்சிகளிலே செவ்விகளின் வழியாக தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னிலும் வயதிலும் அறிவிலும் சிறந்த மூத்த பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமைக்குரிய எனது பெரியோர்களே, நீங்கள் அத்தனை பேரும் நன்கு அறிந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். இன்றைக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தன்னை பட்டியல் சமூகம் என்கிற ஒரு நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காக தீவிரமான முறையிலே போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அந்த ஒரு சமூகம் மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ் குடிகள் தங்களுடைய நல்லாதரவினை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய போராட்டத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என் அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இது ஒரு சாதிக்கான ஒரு மாற்றம் அல்ல. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய இந்த கருத்தியல் புரட்சி அரசியல் என்பது வெறும் சாதிய நீதியை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் கிடையாது. இது சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான தமிழ் இனத்திற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த சமூகம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. எனவேதான் இன்றைக்கு அந்த சமூகம் நடத்தக்கூடிய இந்த அறிவாய்ந்த புரட்சிக்கு பல்வேறு சமூகங்கள் இன்றைக்கு பல தரப்பிலிருந்தும் தன்னுடைய ஆதரவினை தந்து இந்த போராட்டத்தை முன்னிட்டு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, இந்த பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியம் என்னை விட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற இந்த சமூகம் இந்த பட்டியலிலிருந்து கண்டிப்பாக ஏன் வெளியேற வேண்டும்? இந்த சமூகம் இன்றைக்கு ஏன் தாழ்த்தப்பட்டோர் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது? ஒரு சமூகம் மட்டும் நாம் இந்த ஒரு பள்ளர் என்கின்ற ஒரு தனிப்பட்ட சமூகத்தை நாம் பார்க்கவில்லை. ஒவ்வொரு தமிழ் இனக்குழுவின் பல்வேறு குடிகளையும் இவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், இவன் அடக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், இவன் ஆதியற்றவன் என்றெல்லாம் பிரித்து பிரித்து ஒரு தேசிய இனத்தின் ஓர்மையை ஒன்றுபட்டு இனமாக ஒன்று திரள்வதை தடுத்து நிறுத்துவதற்கான திராவிடத்தினுடைய அரை நூற்றாண்டு கால சூழ்ச்சியினை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு சமூகமாக நின்று நடத்தக்கூடிய போராட்டத்தை ஒட்டுமொத்த சமூகங்களின் புரட்சியாக மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அந்த சமூகம் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களாக மாற வேண்டும்? அவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த மண்ணில் இருந்து அந்நியப்பட்ட சமூகம் கிடையாது. எங்கிருந்தோ வந்து இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இந்த மண்ணிலே ஆட்சி கட்டி இந்த மண்ணின் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சமூகம் கிடையாது. பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணிலே பிறந்து தன் பாட்டன் கூட்டம் காலம் தொடங்கி இந்த தமிழ் மண்ணினுடைய ஆய்வுக்குடியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய பெருங்குடி இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தன்னுடைய குட்டை வெளியே வந்து தள்ளிய பிறகும் தன்னுடைய தலைப்பாகை அமைத்து தன்னுடைய இடுப்பு துண்டாக கட்டி தன் குடலை விடுதலை போராடிய விடுதலை போராட்ட வீரன் சுந்தரலிங்க குடும்பம் வெள்ளி காலாடி பிறந்த சமூகம் ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகமாக மாற வேண்டும்? ஏன் மாற வேண்டும்? இங்கிருந்தோ வந்து 500 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தை ஆக்கிரமித்தவன் என்றால் இன்றைக்கு மிகப்பெரிய நிலக்கிழாராக இன்றைக்கு தமிழ்நாடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணினுடைய தமிழ் குடியாக இருக்கக்கூடிய குடிகள் எல்லாம் ஒரு காலத்திலே நில உடைமையாளர்களாக இருந்த சாதிகள் எல்லாம் இன்றைக்கு குடிகளாக அடுத்தவர்களிடத்தில் மண்டியிட்டு
அன்பிற்குரிய பெரியவர்களே, இதையெல்லாம் ஒவ்வொரு தமிழ்ச்சாரியும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவாயுத புரட்சியை நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். சங்க இலக்கிய பாடலிலே வாழ்கின்ற மன்னர்குடியின் மணிவந்த தேவேந்திர உலகளான சமூகம் எப்படி திவாரக நிகழ்ந்து அருந்திரர் உழவர்க்கும் பெருந்திரர் மறவர்க்கும் மருந்தகை தாகும் மன்னரின் பெருமையர் என்பது மன்னரின் குடியை சிறப்பித்து சொல்ல உண்மை என்றால் அந்த அருந்திரர் உழவரும் பெருந்திரர் மறவரும் ஏன் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் வாழ வேண்டும்? அவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்களாக வாழ வேண்டும்? 50 ஆண்டுகளாக, அரை நூற்றாண்டுகளாக இந்த இனத்தை தாழ்த்தப்பட்டவர்களாகவே, அவர்களை தாழ்ந்தவர்களாகவே வைக்க வேண்டும் என்று துடிப்பதன் காரணங்கள் என்ன? இந்த திராவிட கட்சிகள் இன்றைக்கு இந்த சமூகம் இடஒதுக்கீடை பெற்று பலனடைந்து விட்டு இந்த பல்லர் சமூகம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து விட்டு எல்லா வளங்களையும் சூறையாடி கொண்டு எல்லா பதவிகளிலும் இடஒதுக்கீட்டில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்கிறார்களே என்று நமக்கு சிரிப்பு சுருத்திக் கொண்டு இன்றைக்கு சில பேர் கேட்கிறார்கள். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, நன்றாக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ பட்டியல் சாதிகள் மட்டும்தான் இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகிறது என்பதை போல, ஏதோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் உள்ள சாதிகள் மட்டும்தான் இடஒதுக்கீட்டை பயன்படுத்துகின்றது என்பதை போன்ற தோற்றத்தை இங்கே 5 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பிராமணரும் சில அவர்களுக்கு 70 இருக்கக்கூடிய சில சமூகமும் சேர்ந்து கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய தவறு. இந்த நாட்டினுடைய எண்ணிக்கையிலே, இந்த தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய குடிகளின் எண்ணிக்கையிலே ஏறக்குறைய 90 விழுக்காடு இருக்கக்கூடிய குடிகள் இந்த 3 குடிகள் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள். இந்த 90 விழுக்காடு மக்களுக்கு தரப்படக்கூடிய இடஒதுக்கீடு வெறும் 69 விழுக்காடு. 90 பேர் இருக்கக்கூடிய 95 பேர் இருக்கக்கூடிய நாம் வெறும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் பெறுகின்றோம். 5 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடியவன் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 30 விழுக்காடு இடங்களை தன்னுடைய இலவச உரிமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றான். இதை எந்த நடுநிலைவாதியாவது கேள்வி எழுப்பினார்களா? 18 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதும் 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு என்பதும் அவர்கள் எண்ணிக்கைக்கு முறையில் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய 30 விழுக்காடு இடங்களில் எந்த பழையாவது நுழைந்திருக்கிறார்களா? எந்த வண்டியராவது, கோணாராவது, முத்தையராவது, உடையாராவது எவராவது நுழைந்திருக்கிறார்களா? கிடையாது. 5 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பிராமணர்களும் வெட்டிகளும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓரிரு தமிழ் குடிகள் மட்டும் அந்த இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆக இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற முறையில் விகிதாச்சார பங்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு நாம் இந்த கருத்தியல் புரட்சியை தேவேந்திர சமூகம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் குடிகள் இணைந்து தமிழர் நடுவம் போன்ற அமைப்புகளின் வழியாக நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். விகிதாச்சார பங்கீட்டு உரிமையை நாம் முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாதிகளும் கணக்கெடுக்கப்பட்ட அவர்களுடைய விகிதாச்சாரம் எத்தனை, அவர்கள் 100க்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு பட்டியலின மக்களாக அவர்கள் எல்லாம் பட்டியலாக அடைத்து வைத்தோம் என்றால் கண்டிப்பாக தமிழினம் ஒன்றுபடுவது ஒருபோதும் சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், என் அன்பிற்குரிய பெரியவர்களே, நான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வரக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவன், முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவன். முத்தரையர் சமூகத்தில் பிறந்தவனால் பெருமைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து பயணப்பட முடியும். ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் உள்ளதனால் அண்ணன் வேலூர்களோடு இணைந்து பணியாற்ற முடியும். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனால் ஐயர் கட்சியில் இணைந்து பணியாற்ற முடியும். ஆனால் நான் செல்வா பாண்டியனோடு இணைந்து பணி செய்வதில் சிக்கல்கள் உண்டு. அந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாமகவிலேயோ அல்லது வேறு பிற்படுத்த சமூகத்தினர் நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகளிலோ இணைந்து பணி செய்தால் என் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் நான் செல்வா பாண்டியன் அண்ணனோடோ அல்லது பட்டியலினத்தில் அழைத்து வைக்கப்பட்டுள்ள சில தமிழ் குடிகளோடோ நான் இணைந்து பயணப்பட்டால் என்னுடைய சாதியை பார்த்து கேள்வி வைக்கும், தம்பி நீ ஏன் தனிக்கரசிற்கு போய்விட்டாய்? அந்த வேறுபாடு இருக்கு. அதனால்தான் இன்றைக்கு இந்த பட்டியல் என்பது வேண்டியதில்லை. ஒவ்வொரு தமிழ்ச்சாதிக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்த முறையிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நான் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று எந்த இடத்திலும் நான் சொல்லவில்லை. இடஒதுக்கீடு என்பது என்னுடைய பிறப்புரிமை. இந்த மண்ணிலே அவன் வேலைகிற வேதத்தை நீ காலிலே கேட்டால் உன் காலிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்ன புராண காலம் தொட்டு இந்த
இந்த மண்ணிலே நான் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நாளியற்றவனாக சாதியால் நான் ஒடுக்கப்பட்டவன். அதற்கு என்னுடைய புறப்புரிமை, என்னுடைய புறப்புரிமை இடஒதுக்கீடு என்பது அதை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. சமூகத்தை சமப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு சமமற்றவர்களை சமமாக நடத்த பார்க்கிறது இந்த அரசு. இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள் மேலே வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு மோசடியான வார்த்தை. நன்மைக்குரிய பெரியவர்களே, அது எப்படி அது சரியான வார்த்தையாக அமையும்? நான் பரம்பரையாக இந்த நிலத்தை அந்நியன் ஆக்கிரமித்த காலம் தொடங்கி இந்த நிலத்தில் என்னுடைய கல்வி உரிமையும் என்னுடைய வழிபாட்டு உரிமையும் என்னுடைய நில உரிமையும் பறிக்கப்பட்டு குடியாக நான் மாற்றப்பட்டு கிடக்கிறேன். இந்த மண்ணினுடைய நலத்திற்காக வளத்திற்காக என்னுடைய பாட்டரும் மூட்டரும் ஒன்று ஏற்படுத்தினார்கள். இல்லை என்றால் போருக்கு போனார்கள். ஏழையும் போரையும் தவிர வேறு எதுவும் தெரியாத தமிழ்குடியில் பிறந்தான். பள்ளிக்கூடத்தில் அடியெடுத்து வைக்க ஒரு தலைமுறை நான் கலந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த இனத்தினுடைய இந்த மண்ணினுடைய வளத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய எனக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நன்றிக்குரிய பெரியவர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கு ஆதிக்கம் செய்ய துடிக்கின்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அது நம்முடைய புறப்புரிமை. ஒரு உடல் ஊனமுற்றவனையும் நல்ல துடகாத்திரமான உடலையும் ஒரே இடத்தில் ஒன்றாக நிறுத்தி ஓட செய்துவிட்டு இதுதான் திறமை, இதுதான் சமத்துவம் என்பது எப்படி சரியாக இருக்கும்? நான் இந்த தலைமுறையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கிறேன். இந்த மண்ணினுடைய நலத்திற்காக என்னுடைய தியாகங்கள், என் குடும்பத்தின் தியாகங்கள், என் குடியின் தியாகங்கள், என் சாதியினுடைய தியாகங்கள் ஏராளமாக விளக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாட்டரும் கூட்டரும் அண்ணனும் தம்பியும் குறைந்த வயதிலே என்னுடைய முன்னோர்கள் இந்த நிலத்தில் மாண்டு போனார்கள் என்றால் இந்த நிலத்தின் விடுதலைக்காக அவர்கள் உழைத்தார்கள். எந்த விலைக்காரனிடமும் அன்று பிழைத்திருந்தால் அவர்கள் அன்றைக்கு அரசு அலுவலர்களாக மாறியிருப்பார்கள். இந்த நிலத்தை ஆக்கிரமிக்க வந்தவனிடம் அன்றி பிறகு நிலைத்திருந்தால் இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் ஆதிக்கசாலியார், முத்தரையர்களும் இன்றைக்கு ஆதிக்கசாலியார். அதை நாங்கள் செய்யவில்லை. என்னுடைய நிலத்தின் உரிமையை எவருக்கும் அடையாமல் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டோம். அதன் பயனாக இன்றைக்கு ஒரு சமூகம் தாழ்த்தப்பட்டவன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சமூகம் குற்றப்படவில்லை முத்திரை குத்தப்பட்டு இன்றைக்கும் டி நோட்டிவரி கம்யூனிட்டி என்று சாதி சான்றிதழை நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் செல்வா பாண்டியர்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் மாற்றம் குறித்து பொதுக்கூட்டம் நடத்துகிறார், கூட்டம் நடத்துகிறார் என்றால் பிற சாதிகளே அதில் பங்கெடுக்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டிய தேவை உழுது உண்ணும் அந்த மானத்தமிழ் மரபு வந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இருக்கிறது என்றால் நான் பிறந்த சமூகத்திற்கு அந்த குற்றப்பெருமுடைய முத்திரையிலிருந்து மீண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு சமூகத்திற்கும் அப்படியான தேவைகள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இணைத்தால் உங்களுக்கும் எனக்குமான தேவையை ஒன்றாக இணைத்து நாம் களமாடும் பொழுதுதான் அது ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனையாக மாற்றமடையும். அதனால்தான் இன்றைக்கு இது போன்ற பல அறிவாலய போரை, கருத்தியல் போரை தொடர்ச்சியாக நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இணையதளங்களில், செய்தி ஊடகங்களில் எங்கே பார்த்தாலும் நம்மை பற்றிய பேச்சுகள் தான் மிகுந்திருக்கிறது. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்றைக்கு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசினாரோ அன்றைக்கு தொடர்ந்து இது ஒரு விவாதமாக எல்லா சாதிகளும் பேச செய்திருக்கின்றனர். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தேவேந்திர சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. தன்னுடைய ஒரு சாதியின் பிரச்சனை ஒரு தேசிய இனத்தினுடைய பிரச்சனையாக மாற்றுகிற வல்லமை தேவேந்திர சமூகத்திற்கு வந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக நண்பர்களே நீங்கள் பாதிக்கிறது தாண்டி விட்டீர்கள். எஞ்சிய இனத்தையும் விரைவில் தாண்டுவீர்கள். அதில் எந்த மாற்றுகிறதும் கிடையாது, இடம் கிடையாது. அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த தேசிய இனத்தினுடைய பிரச்சனையாக இவற்றையெல்லாம் மாற்றம் பெற செய்து அனைத்து சாதிகளுக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்த முறையில் விகிதாச்சார பங்கீடு உரிமையை தர வேண்டும். அதை விட்டுவிட்டு பட்டியல் பட்டியலாக அவர்களை அழைத்து வைப்பது என்பது கண்டிப்பாக சமூக நீதிக்கு புறம்பான செயலாகத்தான் அமையும். 1987 வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தியது. வன்னியர் சங்கம் எதை நோக்கி போராட்டம் நடத்தியது? வன்னியர் சங்கம் எதற்காக 27 உயிர்களை இழந்தது? ஒரு புது பட்டியலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிய போராட்டம் கிடையாது. அனைத்து சாதிகளுக்கும், வன்னியர் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சாதிகளுக்கும் அவரவர் எண்ணிக்கைக்கு தகுந்த முறையிலே விகிதாச்சார உரிமையை தர வேண்டும் என்று சொல்லித்தான் வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தியது.
போன்றுதான் எப்படி அன்றைக்கு வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை மறைமாற்றினார்களோ அதே போன்ற மறைமாற்றங்களை இன்றைக்கு தேவேந்திர கருணாநிதி சமூகம் முன்னெடுக்கும் பொழுதும் செய்வார்கள். உங்களை புது பட்டியலில் அடைக்கிறோம், தனி இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்தால் எல்லாரும் கேட்பார்கள். அதனால் உங்களுக்கு என்று ஒரு புதிய பட்டியலில் அடைக்கிறோம், நீங்கள் அதற்குள் சென்று இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வன்னிய மக்கள் ஏமாறுவதை கொண்டு தேவேந்திர மக்களும் ஏமாந்து விடக்கூடாது. தேவேந்திர வேளாளர்களின் போராட்டம் பட்டியல் வெளியேற்றத்தையும் விகிதாச்சார பங்கீட்டை நோக்கிய போராட்டம் என்பது முற்றுப்பெற வேண்டும் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்ச்சாதிகளுக்கும் சாதி வாரியான இடஒதுக்கீடு சாதியின் பெயரால் வழங்கப்பட்டு அவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த முறையில் வழங்கப்பட்டு சம நீதி கிடைத்தால் மட்டும்தான் தேவேந்திரர்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை இந்த அன்பிற்குரிய பெரியவர்களே இந்த அரங்கத்திலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே என் அன்பு பெரியவர்களே, இந்த போராட்டத்தில் நீங்கள் முனைப்புடன் ஈடுபட்டிருக்கும் பொழுது இது ஒரு சாதி சார்ந்த போராட்டமாக சென்று விடுமோ என்று பயப்பட வேண்டியதில்லை. நான் முன்பே சொன்னதை போன்று ஒவ்வொரு சாதிக்கும் தமிழ்ச்சாதிகளில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தேவையும் இருக்கிறது போராடுவதற்காக. ஆனால் அத்தனை தேவைகளும் ஒன்றிணைத்து அத்தனை சாதிகளுடைய கோரிக்கைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒன்றுபட்ட தமிழ் இனத்தினுடைய போராட்டமாக அவற்றை வளர்த்தெடுத்து அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தேவேந்திரர் உள்ளிட்ட இன்றைக்கு அடைக்கப்பட்டு கிடைக்கிற ஆளுமை செலுத்திய சமூகங்களின் கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கான அத்தனை தகுதியும் அத்தனை தீர்வுகளும் இந்த தேவேந்திர சமூகத்திற்கு இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது. எனக்கு முன்பு பேசிய அண்ணன் சொன்னதை போன்று இந்த சமூகம் நிறைய சந்திப்புகளை அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி சந்தித்திருக்கிறது. தமிழ் இனத்திலேயே தேவேந்திர சமூகத்தை மற்ற சாதிகள் இன்றைக்கு ஒரு பிடிப்புணர்வோடு நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான். இன்றைக்கு என்னதான் தேவேந்திர